ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் தனமீஸ். நம்ம வந்து காமர்ஸில் 28th சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது லிபரலைசேஷன், ப்ரைவேட்டலைசேஷன் அண்டு குளோபலைசேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனுடைய லிபரலைசேஷன்னா எல்லாமே பார்த்தோம், மீனிங்ஸு, அதனுடைய ஃபார்ம்ஸ், அதுக்கு வந்து அட்வான்டேஜஸ்ஸு, டிஸ்அட்வான்டேஜஸ்ஸு எல்லாம் பார்த்தோம். அடுத்து அதனுடைய இம்பேக்ட்டும் பார்த்தோம். அடுத்து நெக்ஸ்ட்டு ப்ரைவேட்டலைசேஷன், அதனோட மீனிங்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்னது, அதனுடைய ஃபார்ம்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அதனுடைய அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ வந்து இம்பேக்ட் ஆஃப் ப்ரைவேட்டலைசேஷன், அதாவது வந்து ப்ரைவேட்டலைசேஷத்தினுடைய தாக்கம், இம்பேக்ட்னா தாக்கம், அதுதான் பார்க்க போகிறோம். ஓகேயா. இம்பேக்ட் ஆஃப் ப்ரைவேட்டலைசேஷன், இம்பேக்ட் ஆஃப் ப்ரைவேட்டலைசேஷன்னா அந்த ப்ரைவேட்டலைசேஷனுடைய தாக்கம். ஓகேயா. அது வந்து எப்படி இருக்குது, எக்கனாமிக்கில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேயா. த ப்ரைவேட்டலைசேஷன் ஹேஸ் எ பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆன் தி ஃபைனான்சியல் க்ரோத் பை டிக்ரீசிங் த டெபிசிட் அண்டு டெப்ட்ஸ். அதாவது வந்து இந்த ப்ரைவேட்டலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு நாட்டினுடைய ஃபைனான்ஸ் டெபிசிட், அதாவது நிதி பற்றாக்குறை மற்றும் கடன் இருக்கு இல்லையா, அந்த கடன் டெப்ட், அந்த கடன் சுமை, அதை வந்து குறைப்பதன் மூலம் வந்து ஒரு நாட்டினுடைய ஃபைனான்ஸ் க்ரோத்து, நிதி வளர்ச்சி, அதுக்கு பெரிய அளவில் அது என்ன செய்கிறது, பங்களிப்பு செய்கிறது. இந்த ப்ரைவேட்டலைசேஷன் அப்படிங்கிறது பெரிய அளவில் பங்களிப்பு செய்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இன்க்ரீசஸ் இன் தி எஃபிஷியன்சி ஆஃப் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸ். அதாவது வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸ் அப்படின்னா பொதுத்துறை இல்லையா, அதாவது கவர்மெண்ட்டுடைய நிறுவனங்கள், அதாவது பொதுத்துறை, அதனுடைய செயல்பாடுகள், அதாவது செயல்திறன்கள் இருக்கு இல்லையா, அது வந்து அதிக அளவில் பல மடங்கு என்ன செய்யும், அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த ப்ரைவேட்டலைசேஷனால் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேயா, பல மடங்கு அது அதிகரிக்கும் அப்படி. நெக்ஸ்ட் வந்து ப்ரொவைடு பெட்டர் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு த கன்சியூமர்ஸ். அதாவது கன்சியூமர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு யாரும் தெரியும், நுகர்வோர் இல்லையா. அந்த நுகர்வோருக்கு பெஸ்ட்டு, அதாவது பெஸ்ட்டான ப்ராடக்ட்ஸ், சிறந்த பொருட்கள் மற்றும் அவங்களுடைய சர்வீசஸ், சிறந்த சர்வீசஸ்கள் வழங்குதல், அது வந்து ப்ரைவேட்டலைசேஷனால் தான் நல்லபடியாக செய்ய முடியும். இது அடுத்த பாயிண்ட் வந்து மேக்கிங் வே ஃபார் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், எஃப்டிஐ. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா எஃப்டிஐ அப்படின்னு சொல்லுது. அதாவது வந்து ஃபாரின் இருக்கு இல்லையா, வெளிநாட்டினுடைய நேரடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகேயா, அதாவது முதலீடு, நேரடி முதலீடு வந்து அது வந்து உருவாக்குதல், அதை உருவாக்குதல் வந்து இந்த ப்ரைவேட்டலைசேஷன் தான். ஓகேயா. வெளிநாட்டுகளுடைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், நேரடி முதலீடை உருவாக்குவது எதுதான், இந்த ப்ரைவேட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மீனிங்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன். ஓகேயா. அதாவது வந்து இந்த குளோபலைசேஷன் அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுங்க. உலகமயமாதல். ஓகேயா. அந்த உலகமயமாதல் அப்படிங்கிறதுனுடைய மீனிங்ஸு அண்டு ஃபார்ம்ஸ், அதனுடைய வடிவங்கள், இதை பற்றி நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். குளோபலைசேஷன் மீன்ஸ் த இன்டராக்ஷன்ஸ் அண்டு இன்டகிரேஷன் of the domestic economy with the rest of the world with regard to foreign investment, trade, productions and financial matters. It is a process by which business or other organizations develop international influence or start operating on an international scale. Globalization stands for the consolidations of the various economics of the world. அதாவது குளோபலைசேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் அந்த ஃபைனான்ஸ், அந்த வேர்ல்டுனுடைய பிற பிளேசஸில் இருந்து உள்ள டொமஸ்டிக் எக்கனாமிக்கல் ஆகியவற்றினுடைய, அதாவது குளோபல் வேர்ல்டு லெவல் மார்க்கெட் சொல்லுவாங்களே, உலக லெவலில் உள்ள அந்த மார்க்கெட் எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணி அவற்றை ஒருங்கிணைப்பது வந்து, அதாவது இன்ட்ராக்ஷன் உருவாக்குவது தான் இந்த இது குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. அதாவது வேர்ல்டு எக்கனாமிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வேர்ல்டு எக்கனாமிக்ஸோட ஒவ்வொரு நாட்டினுடைய எக்கனாமிக்கலும் ஒருங்கிணைவது தான் வந்து இந்த குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்கு இடையில், அதாவது உலக தேசிய பொருளாதாரத்துக்கு இடையில் உள்ள அந்த தடைகளை, ஓகேயா, அந்த அப்ஸ்டாக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அதை அகற்றுவது. அப்புறம் நாடுகளுக்கு இடையில் வந்து அதாவது ஒருங்கிணைப்பது, அதுகளை வந்து இலவசம் மற்றும் ஒதுக்கீடுகளை வந்து குறைப்பது, மேலும் அதனால் அகற்றுவதன் மூலம், அந்த மாதிரி செய்வதன் மூலமாக அது என்ன செய்யப்படுகிறது, குளோபலைசேஷன் உருவாகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிறது வந்து the globalization result from the removal of barrier between national economics to encourage the flow of goods and services, capitals and labor, while the lowering or removal of the tariffs and quotas that restrict free and open trade among the nations has helped globalize the world economy.
இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நேஷ்னல் எக்கனாமிக்ஸ்னுடைய அதை என்கரேஜ் பண்ணுறது, அதில் உள்ள தடைகளை போக்குவது, ஓகேயா, என்கரேஜ் பண்ணுறது. மேலும் அந்த ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், கேபிட்டல், லேபர், இதில் எல்லாம் அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறது. மேலும் அந்த அவங்களுடைய அந்த டேரிஃபு, அந்த அப்டக்கிள்ஸு இதெல்லாம் லோவர் ஆர் ரிமூவல் ஆஃப் தி டேரிஃப், இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது, போக்குவது. நெக்ஸ்ட் இந்த ஃப்ரீ, இலவசமாக மற்றும் அந்த ஃப்ரீ ஓப்பன் ட்ரேடு, இதெல்லாம் என்ன செய்யுது, அகற்றுவது. இந்த மாதிரி இதெல்லாம் செய்கிறது மூலமாக அந்த அகற்றுவதனால் உலகமயமாக்கப்படுகிறது, ஓகேயா. இது வேர்ல்டு எக்கனாமிக்கோட ஹெல்ப். இந்த குளோபலைசேஷனுங்கிறது உலக எக்கனாமிக்களுக்கு உதவிகரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது, ஓகேயா. ஃபார்ம்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் பார்க்க போகிறோம். ஃபார்ம்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன்னா உங்களுக்கு என்ன சொன்னால், இந்த உலகமயமாதல் இருக்கு இல்லையா, அதனுடைய வடிவங்கள், அதான் ஃபார்ம்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபாரின் ட்ரேட் பாலிசி. ஃபாரின் ட்ரேட் பாலிசினா வெளிநாட்டு வர்த்தக கொள்கை அப்படின்னு சொல்லலாம், ஓகேயா. இந்தியா ஹேஸ் சைன் ஏ நம்பர் ஆஃப் அக்ரிமெண்ட் இன் ஆர்டர் டு எக்ஸ்பேண்ட் இந்தியன் ட்ரேட் வேர்ல்டு வைட். சம் ஆஃப் அக்ரிமெண்ட் இன்க்ளூடு TRIPS, அதாவது ட்ரேடு ரிலேட்டட் இன்டலெக்சுவல்ஸ் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அதான் TRIPS அப்படிங்கிறது. அப்புறம் கேட்ஸுக்குன்னா ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்டு சர்வீசஸ், அதான் கேட்ஸ், ஓகேயா. இதான் ஃபாரின் ட்ரேட் பாலிசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஃபாரின் ட்ரேட் பாலிசி இருக்கு இல்லையா, இதில் இந்தியாவுடைய ட்ரேடு எக்ஸ்பான்ஷன், விரிவாக்கம் இல்லையா, அது இந்தியா பல விரிவாக்கம் பண்ணுவதற்காக இந்தியா பல கான்ட்ராக்டில் கையெழுத்திட்டுள்ளது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் அவற்றில் TRIPS சொன்னேன் இல்லையா, அதாவது வர்த்தக தொடர்புடைய அறிவுசார் சொத்து உரிமைகள் அப்படின்னு பேர், அதாவது ட்ரேடு ரிலேட்டட் இன்டலெக்சுவல்ஸ் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், ஓகே. நெக்ஸ்ட் கேட்ஸ் ட்ரேடு தான், ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப்ஸ் அண்டு ட்ரேட். இது எல்லாமே இந்த சர்வீஸினுடைய, அந்த வர்த்தகத்தினுடைய, அதாவது ட்ரேடினுடைய மீதான ஒரு காமன் ஒப்பந்தம், அதாவது ஒரு பொதுவான கான்ட்ராக்டை அடங்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுகிறது, ஓகேயா. பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன்னா ஏற்றுமதியை அதிகரிக்க வைக்கிறது, ஊக்குவிக்கிறதுன்னு சொல்லலாம். ப்ரமோஷன் அதிகரிக்க வைக்கிறது. குளோபலைசேஷன் ப்ரமோட்ஸ் எக்ஸ்போர்ட் பை ரெடியூசிங் குவாட்டாஸ் அண்ட் டேரிஃப்ஸ், பை எலிமினேட்டிங் ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் பை சிம்பிளிஃபையிங் ட்ரேட் ப்ரொசீஜர்ஸ். அதாவது நல்லா தெரிஞ்சுங்க, எக்ஸ்போர்ட்டை அதாவது என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த குளோபலைசேஷனில் என்ன இருக்கணும், நிறைய ப்ரொமோட்ஸ் இருக்கணும், ஊக்குவிக்கணும், ஓகேயா. அதாவது இந்த குளோபலைசேஷனில் பார்த்திங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னலுடைய ட்ரேடின் மீதான அந்த இது இருக்கு, விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அகற்றி அதெல்லாம் வேர்ல்டு லெவலில் ட்ரேடு செய்யக்கூடிய அந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்கு இல்லையா, நடைமுறைகள், அதை எளிதாக்குவது. அதனால் மட்டும் இல்லை, இதனால் என்னாகும், எக்ஸ்போர்ட்ஸ், ஓகே, அதிகரிக்கும். எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் அதிகரிக்க வைக்கும். அதனால் பெருமளவில் இந்த எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது என்கரேஜ் பண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது, ஓகேயா. நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் டு ரீபேட்ரியாட், அதாவது ஒரு நாட்டினுடைய வருமானத்தினை எடுத்து வருவது, ஓகேயா. அதுதான் ஒரு நாட்டிற்கு வருமானத்தினை எடுத்து வரக்கூடிய அந்த செயல்பாடு தான் ரீபேட்ரியாட் அப்படின்னு சொல்லப்படுகிறது, ஓகேயா. அதாவது ரீபேட்ரியாட் மீன்ஸ் டு சென்ட் ஆர் பிரிங் மணி பேக் to one own country. Since globalization has interacted many countries, repatriation has become very easy. அதாவது ஒரு நாட்டினுடைய வருமானத்தினை எடுத்து வருவது அப்படின்னு அர்த்தம். அதாவது வெளிநாடுகளெல்லாம் நம்ம நம்ம நாட்டினுடைய பணத்தை அனுப்பவோ அல்லது அங்கேருந்து கொண்டு வரவோ இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிறது உதவுகிறது அப்படின்னு அர்த்தம், ஓகேயா. அதாவது நம்ம இப்போ நம்ம அங்கே பிஸ்னஸ் பண்ணி அங்கேருந்து நம்ம இங்கே பணத்தை நம்ம நாட்டுக்கு கொண்டு வரதோ, இல்லை இவங்க இங்கே பிஸ்னஸ் பண்ணி அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதோ, இதுக்கு இந்த குளோபலைசேஷன் ரொம்ப உதவிகரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இந்த குளோபலைசேஷன் மூலமாக தான் பல நாடுகள் என்ன செய்யப்படுகிறது, இன்டகிரேஷன்ஸ், ஒருங்கிணைப்பது என்பது மிகவும் சுலபமாக உள்ளது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. உலகமயமாக அதனால தான் இந்த ஒருங்கிணைப்பு என்பது மிக ஈஸியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட்டு ரிடக்ஷன் இன் டேரிஃப்ஸ். Custom duties and tariffs imposed on imports and exports are reduced gradually to make Indian economic attractive to the global investors. அதாவது ரிடக்ஷன் இன் டேரிஃப்ஸ் அப்படின்னா கட்டணங்கள், அந்த டேரிஃப் இதெல்லாம் இருக்குல்லையே, அது குறைகிறது. டேரிஃப்னாலே உங்களுக்கு தெரியும், வரி மாதிரி ஒரு கஸ்டம்ஸ் டியூட்டி தான் அது என்ன செய்யப்படுகிறது, குறைப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது இந்த குளோபலைசேஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது, ஓகேயா. அதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ், இந்த ட்ரேடில் நம்ம இந்த அதுக்காக சுமத்தப்படுகிற ஒரு வகையான வரி தான் இந்த
டேரிஃப் அப்படிங்கிறது. ஓகேயா? அப்போ அந்த கஸ்டம்ஸ் டியூட்டின்னு சொல்லுவாங்க, அந்த சுங்கத்தீர்வு இப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அதான் அந்த கட்டணம் குறைப்பதன் மூலமாக இன்டர்நேஷ்னல் வந்து இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, உலக லெவலில் உள்ள இன்வெஸ்டர்ஸ் இந்திய நாட்டிற்கான அந்த அது வந்து இந்திய நாடு வந்து அந்த மாதிரி ஒரு ரிடக்ஷன் கொடுக்கையில் நம்ம வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ண அவங்கள அட்ராக்ட் பண்ணுறது மாதிரி, அதனால் அவங்கள கவர்ந்திழுக்க முடிகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனால் இந்தியாவில் வெளிநாட்டவருடைய முதலீடு அப்படிங்கிறது மிகவும் அது ஒரு சாதகமான ஒரு சுச்சுவேஷனை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுதான் வந்து இந்த ரிடக்ஷன் இன் டேரிஃப்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்கரேஜிங் ஓப்பன் காம்படிஷன்ஸ். அதாவது வந்து காம்படிஷன்ஸ்னால் போட்டிகள். அங்கே வந்து அந்த போட்டிகளை வந்து ஊக்குவிக்கப்படுகிறது. இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸை பொறுத்தவரை காம்படிஷனை என்கரேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? த குளோபலைசேஷன் பிரிங்ஸ் அண்ட் எண்ட் டு த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ். Domestic companies start their operations in the international level and therefore there is an open competition. இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிறதோட பிரின்சிபல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் மற்றும் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டியை உருவாக்குவது தான் இந்த குளோபலைசேஷனுடைய பிரின்சிபல். நெக்ஸ்ட் வந்து இந்த டொமஸ்டிக் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அதாவது உள்நாட்டு நிறுவனங்கள், இது வந்து இந்த இன்டர்நேஷ்னல் நிறுவனங்களோட அந்த அவங்களோட சேர்ந்து செயலாற்றுவதற்கு வழிவகை செய்கிறது. அந்த இன்டர்நேஷ்னல் நிறுவனங்களோட ஈக்குவலாக இதுவும் திறமையாக செயலாற்ற உதவிகரமாக இந்த குளோபலைசேஷன் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இதன் மூலம் வந்து ஒரு சிறப்பான ஒரு காம்படிஷன் நிலவும் அவங்களுக்குள்ள. அப்போ வந்து அந்த காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து டொமஸ்டிக்காக இருந்தாலும் சரி, வெளிநாடு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அதனுடைய குரோத் வளர்ச்சிக்கு அது என்ன செய்கிறது, உதவுகிறது. இந்த காம்படிஷன் அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் லெவல்லையோ இல்லை டொமஸ்டிக் லெவல்லையோ இல்லை வேர்ல்டு லெவல்லையோ வந்து என்ன ஆகுது, அதனுடைய வளர்ச்சிக்கு உதவுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் அட்வான்டேஜஸ் அண்டு டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் குளோபலைசேஷன்ஸ், அதாவது குளோபலைசேஷனுடைய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேயா? ஃபஸ்ட்டு அட்வான்டேஜஸ். இன்க்ரீஸ் இன் ஃபாரின் கொலாபரேஷன்ஸ். அதாவது குளோபலைசேஷன் இன்க்ரீசஸ் ஃபாரின் கொலாபரேஷன்ஸ் த்ரூ த வேரியஸ் மோட்ஸ் such as joint ventures, merger, franchise, turnkey projects, etc. இன் ஃபாரின் கொலாபரேஷன் அப்படின்னா வந்து வெளிநாட்டினுடைய இது ஒத்துழைப்பு வந்து கூட்டுதல். ஓகே, அதுதான் வந்து இந்த இன்க்ரீசஸ் இன் ஃபாரின் கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு உடன்படிக்கையின் மூலமாக இணைவினை, அதாவது மெர்ஜர் அப்படிங்கிறது அந்த செயல்பாடுகள் மூலமாகவும், நெக்ஸ்ட் வந்து ஃப்ரான்சிஸ் அப்படின்னா இணை, அந்த பதிப்பு உரிமைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி பெற்ற அந்த பொருட்களை மாற்றி அமைத்தல் போன்ற முக்கியமான பிளானிங் திட்டங்களை பல்வேறு சிஸ்டத்தின் மூலமாக இந்த உலகளாவிய ட்ரேடு இருக்கு இல்லையா, அதை வந்து அதிகரிக்க செய்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுதான் வந்து ஃபஸ்ட் அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் மார்க்கெட்ஸ். அதாவது மார்க்கெட்ஸை வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணுறது, விரிவாக்கம் செய்கிறது. ஓகேயா? த சைஸ் அண்டு ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் மூவ்ஸ் ஃப்ரம் லோக்கல் டு நேஷ்னல், ஃப்ரம் நேஷ்னல் டு இன்டர்நேஷ்னல். அதாவது வந்து இந்த மார்க்கெட்டை வந்து விரிவாக்கம் பண்ணுறது அப்படிங்கிறது வர்த்தகத்தினுடைய, அதாவது ட்ரேடினுடைய அளவு மற்றும் அதனுடைய ஆக்டிவிட்டிஸ் செயல்பாடுகளில் டொமஸ்டிக்லேருந்து நேஷ்னல் லெவலில், ஓகே, அதெல்லாம் தேசிய அளவில்னு சொல்லலாம், அதான் நேஷ்னல் லெவல்லேருந்து மேலும் உலக அளவிலும் கூட பெரிய அளவில் இந்த குளோபலைசேஷன் கோட்பாடு வழிவகிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், அதாவது தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படின்னு சொல்லப்படுகிறது. டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் பேவ்ஸ் வே ஃபார் எ கம்பெனி டு என்டர் foreign market. Collaborations of technology is done by royalty or purchase of the technology or by technology collaborations. அதாவது இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து உலகமயமாக்கல், அதாவது குளோபலைசேஷன் இருக்கு இல்லையா, இந்த குளோபலைசேஷனுடைய அந்த தியரியே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனம், ஒரு கம்பெனி அப்படி இருக்குன்னா அது ஃபாரின் மார்க்கெட்டில் வந்து நுழைய அது வந்து வழி செய்கிறது. இந்த குளோபலைசேஷன், ஒரு நிறுவனம் இருக்குன்னா அந்த நிறுவனம் வந்து ஃபாரின் மார்க்கெட்டில் நுழையக்கூடிய அளவிற்கு இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிறது அதற்கு வழிவகை செய்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறது குளோபலைசேஷனுடைய தத்துவத்தில் அந்த பிரின்சிபல் படி பல நாடுகளினுடைய அந்த உரிமை தொகையினை இருக்கு இல்லையா, அதை தருவிப்பதன் மூலமாக இதை வந்து உதவுகிறது அப்படி. மேலும் இந்த குளோபலைசேஷன் மூலமாக பார்த்திங்கன்னா டெக்னாலஜி அதை செயல்படுத்தினால்
அதன் வந்து பெரிய அளவில் ராயலிட்டியை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் வந்து இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிறது டெக்னாலஜியை வந்து தொழில்நுட்பத்தை வந்து விற்பதற்கு அல்லது அந்த டெக்னாலஜியில் வந்து பரவலாக்குவதற்கு இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிறது உதவுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதனுடைய கண்டினியூஸ், அதாவது அட்வான்டேஜஸுடைய கண்டினியூஸை நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். ஓகேயா?